ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் வந்து கிட்ட நெருங்கிட்டே இருக்குது. அதை விட 11th 12th அதுவும் மெயினாக 12th மார்ச் 1 இப்போ பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் வந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் இன்னுமே அந்த மிஸ்டேக்ஸை திரும்ப பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி என்ன மிஸ்டேக்ஸு, எப்படி திருத்திக்கலாம், எப்படி கரெக்டாக கொண்டு போகலாம், இந்த ஒரு 10 நாளில் நம்ம படித்து கரெக்டாக எப்படி வந்து மார்ச் 1 ரெடி ஆகலாம், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஏதாவது பண்ண முடியுமா, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு வாரமாக நான் 2-3 வீடியோ இதே மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டுருக்கேன். இதுக்கான ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். பட் யாருமே அது பயன்படுத்திக்கிறது இல்லை. சரி, ஸ்டில் தோ ஏமாற்றிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத விட ஏமாந்துட்டுருக்கீங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இப்போ டிப்ரெஸ் ஸ்டேஜ்லேயோ இல்லை வந்து படிக்க முடியாத ஸ்டேஜ்லேயோ இல்லை வந்து படித்து மறந்து போகிற ஸ்டேஜ் இல்லை ஃபியர் ஸ்டேஜ் இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அவங்க மைண்ட் இல்லாமல் இருக்கலாம் படிக்கிறதுக்கு. ஸோ அவங்கள மாதிரி ஆளுகளுக்கும் அண்ட் ஆல்சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது தெரிய வைங்க. இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னா சிம்பிள் வே தான். நம்ம வந்து காலையில் எந்திரிக்கிறதும் இல்லை, கரெக்டாக தூங்குறதும் இல்லை. அண்ட் ஆல்சோ படிக்க சொன்னோம்னா நம்ம 1 மணி நேரம் படிச்சுக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து வேறு ஏதாவது வேலையை தான் பார்க்குறோம் ரெஸ்ட்டுங்கிற பேரில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஷெடியூல் இல்லை, பிளான் இல்லை. ஏன்னா வந்து ப்ராக்டிக்கல்னு சொல்லி தள்ளிட்டாங்க. இப்போ ப்ராக்டிக்கல் வந்து 12, 13, 14 முடிய போகுது ஒரு சிலருக்கு ஸ்லாட் 2 19. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா மார்க் எடுக்கல, என்னென்னா ஒரு வாரம் தான் இருங்க, மார்க் எடுத்துகிட்டு வரேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்ச் 1 12th எக்ஸாம், மார்ச் 3 வந்து 11th எக்ஸாம், 3 நாளும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா மேட்ரு என்னென்னா, ஸோ மார்ச் 1 அண்ட் மார்ச் 4 நினைக்கிறேன், தெரில, தப்பாக இருந்தால் சாரி. ஸோ என்ன அப்படின்னா மார்ச் 1 +2 எக்ஸாமுனால இப்போ நீங்கள் தோராயமாக கணக்கு போட்டால் கூட இங்கே 12 இருக்கீங்க. நீங்கள் இப்போ ப்ராக்டிக்கல் இருந்தால் விட்டுருங்க. ப்ராக்டிக்கல் இல்லாதவங்க கரெக்டாக 13 கணக்கு போட்டிங்கன்னா அந்த 18 முடி தான் இருக்குது. அப்போது இன்பிட்வீனில் ஃபெப்ரவரியில் 13, 14, 15, 16, 17, 18 கரெக்ட். 13, 14, 15, 16, 17, 18 கரெக்டாக 6 நாள் இருக்குது நம்ம கையில். இந்த 6 நாளை நீங்கள் இன்றைக்கி வேணாலும் சாயங்காலம் சேர்த்துக்கோங்க. 6 நாளை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா, நான் சொல்கிறது இந்த 500, 450 அதெல்லாம் கிடையாது. நேரத்தை வீணடிக்காதீங்க. ஒன்றுமே படிக்கலையா, ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ அது பண்ணிங்கன்னா கரெக்டாக மார்க் எடுக்கலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் சுத்தமாக படிக்கலை, நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 2 வால்யூம் இருக்கா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கா, மேக்ஸ் இருக்கா, என்ன சப்ஜெக்ட்னு பாருங்கள், என்ன சப்ஜெக்ட் வீக்காக இருக்குன்னு பாருங்கள், இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் வீக்காக. என்னென்னா குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் ஒரு ½ யூனிட், நீங்கள் 10 யூனிட் இருக்குன்னா ஒரு 5 யூனிட், ஒரு 6 யூனிட் படிச்சிங்கனாலே போதும். முடியலையா ஒரு 4 யூனிட் படிச்சிங்கன்னா போதும். கிட்டத்தட்ட ஒரு 35 மார்க் பக்கம் எடுக்கலாம் 70 மார்க் எக்ஸாமில். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 1 மார்க்கே உங்களுக்கு புக் பேக் வந்துடுது. புக் பேக் 10 வந்துடுது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க முடியும்னா அட்லீஸ்ட் இப்படியாவது படிங்க. ரொம்ப ஸ்லோ லேர்னஸாக இருக்கீங்க. அப்போது 2வது வந்து டாப்பர்ஸாக இருக்கக்கூடியவங்க நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நாளுமே ப்ரீஷியஸாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறது யோசித்து இந்த 6 நாளை படிக்கிறவங்க, இல்லைனா கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வீக்காக இருக்கீங்களா, கம்மியான லெசன்ஸில் அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரி கம்மியான லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா மாட்டிக்குவீங்க. ஃபஸ்ட் வால்யூம் இருக்கா, ஃபஸ்ட் வால்யூமில் மட்டும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே போதும். ஓரளவுக்கு நீங்கள் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுவே மேக்ஸ் இருக்கா, மேக்ஸில் வந்து நம்ம செட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா முடியலையா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த செட்டு ஃபாலோ பண்ணலாம். இல்லையா நீங்களாக ஒரு ஷெடியூல் போட்டு உங்கள் மிஸ்ஸு சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இல்லைனா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின், இல்லைனா ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி கொஸ்டின்ஸ், இதை நீங்கள் வந்து எடுத்து போட்டு பார்த்தீங்கனாலே பாஸ் பண்ணிடலாம். பாஸுக்கும் மேலே ஒரு 20 மார்க் ஜாஸ்தி எடுக்கலாம். 1 மார்க்கை நல்லா படிங்க. யாருமே 1 மார்க் விட்டுறாதீங்க. 1 மார்க்கில் வந்து கோட்டை விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. 1 மார்க் தான் மெயின், சரிங்களா. 1 மார்க்கில் நிறைய பேர் வந்து கோட்டை விட்றீங்க. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா 15 மார்க்கு, மேக்ஸு தமிழ் இங்கிலீஷில் எடுத்தீங்கன்னா 20 மார்க்கு. அப்போ 20 மார்க் 1 மார்க்கு சொலையாக 18, 17 ஈஸியாக அடிச்சிடலாம். அதை நீங்கள் பண்ணுறதில்ல. அதை பண்ணிட்டீங்கனாலே பாதி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாதிரி ஒரு முடியலையா கொஞ்சமாக படிங்க, கொஞ்சமாவது படிங்க. அந்த ஒரு 4 லெசன் 5 லெசன் படிச்சுட்டு போனீங்கனால 15, 20 மார்க் அசால்ட்டாக எடுத்துக்கலாம். அசால்ட்டாக இதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள், முடியும், சரிங்களா. இந்த 6 நாள் ரொம்ப க்ரூஷியல். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து இப்போ ப்ராக்டிக்கல் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு வேளை 12,
13, 14 ஒரு சிலருக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும், இல்லைனா 13, 14, 15 ப்ராக்டிக்கல் இருக்கும், இல்லைனா 15, 14, 15, 16 அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த 17ஆம் தேதிக்குள்ளே இருக்கலாம். அப்போ ஏதோ அந்த 3 நாளை விட்டுட்டு, இப்போ 3 நாளில் விட்டுட்டு ஏதோ ஒரு 3 நாள் அந்த ப்ராக்டிக்கல் விட்டுட்டு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி டைம் இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ 12ஆம் தேதி இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கல் படிங்க. 14 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இல்லை அப்படின்னா அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போது நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி 12ஆம் தேதின்னு கணக்கு போட்டிங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே முடியுதுன்னு வைங்க, லாஸ்ட்டு 14 நாள் இருக்கும். அந்த 14 நாளில் நான் சொல்கிறது யாருக்கு அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஸ்லாட் 2 வரும் உங்களுக்கு 19ஆம் தேதி. அப்போ அந்த 14 டேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 14 டேஸில் நீங்கள் 1 வீக் 7 டேஸ் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் 6 டேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்குன்னா ஸ்லாட் 2 இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி 14 நாளில் லாஸ்ட்டு 7 நாளில் நம்ம 3 நாள் வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சிடுவோம். மீதி 4 நாளில் கம்ப்யூட்ரு, பயாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நம்ம விட்டுருப்போம். கோர் சப்ஜெக்ட் மட்டும்தான் பார்த்துருப்போம். அதை நீங்கள் உட்காந்து படிங்க. ஸோ ஊட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 10 நாள் கூட சரியாக இல்லை உங்கள் கையில் படிக்கிறதுக்கு. அதான் உண்மை. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். டெய்லியும் வந்து நான் ஒரு விஷயத்தை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு நான் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ அது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குங்கன்ட்டு சொன்னீங்க நிறைய பேர். அதில் வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே போட்டாச்சு. 11க்கும் சரி 12க்கும் சரி ஒரு டாப் மோஸ்ட் கொஷின் மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து படித்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 30 to 35+ ஒரு 40க்குள்ளே எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், அது நான் போடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைலேருந்து இந்த வீடியோ வரும், சரிங்களா? அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். டாப்பர்ஸ் ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா டெய்லியும் அந்த 14 hours 15 hours ஷெடியூலை மிஸ் பண்ணிடாதீங்க, படிங்க. எப்படியும் உங்கள் ஸ்கூல் கம்மியாக தான் இருக்காது. ஒரு சிலருக்கு ஸ்கூல் இருக்கும், ஸ்கூல் இருந்தாலும் பரவாயில்ல, ஈவினிங் வந்து படிங்க. அண்டு காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தை வீணடிக்காதீங்க. காலையில் வந்து எந்திரிச்சு படிங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு நான் வந்து இது படிக்கிறதுக்கான மந்திரங்கள் இல்லை வந்து டிப்ஸு ட்ரிக்ஸு இதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த 6 நாளுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியணும். அண்ட் 2வது February 29 தான் இருக்குது, இந்த மாதம் 29 நாள் தான் இருக்குது. இப்போ அதில் 3 நாள் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போனாலும் அடுத்த இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு 2 வாரம் கூட சரியாக இல்லை படிக்கிறதுக்கு. தமிழுக்கு கணக்கு போடாதீங்க, 10 நாள் தான் படிக்கிறதுக்கு. இதை தான் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன் இந்த வீடியோவில். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, 4 இருக்குன்னு நினச்சிட்டு போகிறீங்களா, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் நினச்சிக்கிறீங்களான்னு தெரியல. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையாலே. ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக கோத்ரூ பண்ணிட்டு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு இது சொல்லுங்கள். மோட்டிவேஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. மோட்டிவேஷன் நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். ஆனால் மோட்டிவேட் ஆகக்கூடிய டைம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஸ்பார்க் நமக்கு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, நமக்கு அது கிடைக்கலன்னு தோணுச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு விஷயம், நமக்கு பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி தான் இந்த படிப்பும். இதில் மார்க்கு பப்ளிக் எக்ஸாமில் வரலை அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பெருத அடி, நமக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டில் பெரிய ஒரு ரிமார்க் ஆகிரும். அது லைஃப் லாங் நமக்கு வந்து அப்படி ஆகக்கூடாது. நம்ம லைஃப்பில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா படிங்க. பேரண்ட்ஸ்க்கு பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்னா நல்லா படிங்க. தேங்க்யூ.